இப்ப மாத்திரம் நீ வாயை மூடிட்டு வரலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சவுட்டியே கொல்லுவேன். ம், அமைதியா வா. எங்க? ஷு, இன்னும் குறைச்ச நேரத்துல வந்துடும். அதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோ. ம்ம். இது எனக்கு தெரியாது. ம், இறங்கு. என்ன பீச் கிட்ட வந்திருக்கோம்? இறங்குடி. ம் ம் இப்ப சொல்லுங்க, ஏன் பீச் கிட்ட வந்திருக்கோம்? ம், ஏன் உன்னால எதுவும் கெஸ்ட் செய்ய முடியலையா? ம், என்ன கெஸ்ட் செய்யணும்? யோசி. ம், ஐயோ, இன்னைக்கு பௌர்ணமியா? ஆமா. ச்சே, ஒர்க் ப்ரெஷர்ல நான் அதை கூட கவனிக்காம இருந்திருக்கேன் கண்டா. ம், தெரிஞ்சா சரிதான். எங்க நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னதையே நான் மறந்திருக்கேன். இத மறக்காம இருப்பேனா? ம், அத சொல்லு. ம், சாரி. ம், சாரிப்பா. ஒன்னும் தேவையில்ல. சரி, அங்க பாரு. ம், ம், அங்க பாரு. ஆ, கையே. பாருடி. ம், ம், எதுக்கு இது இதெல்லாம் யார் பண்ணி வச்சிருக்காங்க? ம், யாரோ யாருக்கோ செஞ்சு வச்சிருக்காங்க. எது? பின்ன நேரம் ஸ்டார்ட் செஞ்சது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தீர்ந்தது. அவ்வளோ நேரம் அந்த டெக்கரேஷன் செஞ்சிருக்கேன். நீ என்னடா கொஷினா கேக்குற? ம், அப்போனா நீங்க இவ்ளோ நேரம் வீட்ல இல்லையா? ம், உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? மேடம், நீங்கள் தான் ஒர்க் ரொம்ப தலையில சுமந்துட்டு இருந்தீங்களே, அதனால நான் போனாலும் வந்தாலும் ஒன்னும் கண்டுக்கிட்டே இருந்திருக்க மாட்டீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? உண்மையை தானே சொன்னேன். ம், சரி, சொல்லுங்க, எப்போ டெக்கரேஷன் பண்ணதுக்கெல்லாம் வந்தீங்க? அதான் சொன்னேனே, நேரமே வந்தேன்னு. வைநாருனா எத்தனை மணி இருக்கும்? 6 மணி. என்ன, 6 மணியா? ம், அந்த சமயம் அலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்ல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் காணும் போதே தெரியுது ரொம்ப லேட் ஆகி காணும். யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? ஏன் கவி, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சது அவ்வளோ பெரிய திட்டு இல்ல. என்ன, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சது எப்படி தெட் ஆகும்? பின்ன நீதான் ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரியும் நீ இருந்து கொஷின் மேல கொஷினா என்ன கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன? என்ன என்ன? நான் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பின்ன என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா, அது என் தப்பு தான். சாரி. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானும் சும்மா களிக்கு தான் கேட்டேனே. ஒரே ஒரு கொஷின் மாத்திரம், அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சரி, கேளு. இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கிற போல இருக்கு. அதுக்கான பைசா உங்ககிட்ட எப்படி? எத? கோவப்படாதீங்க. பின்ன நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனா மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்ல தானே ஒர்க்கே இருக்கு, அதான் டவுட். உனக்கு மாத்திரம் எவ்வளவு இருந்து தான் இது போல டவுட் எல்லாம் வருதோ என்னமோ. இப்போ வந்து ஆன்னு கேளு. சொல்லுங்க, ஆட்டோ ஓட்டி இவ்ளோ பைசா எப்போ சம்பாரிச்சீங்க? திருடிட்டு வந்தேன். எது? உண்மையை சொல்லுங்க. இதெல்லாம் நான் சேர்த்து வச்ச பணம். என்ன, எப்போ? குறைச்சு நாளாவே சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். உன்னை எப்ப பார்த்தனோ அப்போல இருந்துடி. என்ன என்ன என்னன்னு கேட்டு கொஸ்டின் மார்க்க போடாதடி. என்ன சொல்ல வரீங்க? நீங்க கிளியரா சொன்னாதானே எனக்கு புரியும். உனக்கு என்ன இப்ப கிளியரா தெரியணுமா? ம், அது உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, அப்போவே உனக்காகன்னு சொல்லி ஒரு குடுக்க வாங்கினேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த குடுக்கையில நான் பணம் சேமிச்சு வச்சிருந்தேன். அது வீட்டில் இருந்துச்சா, உனக்கு இது போல சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால அதுக்கான மணி வேணுமே, அதான் ஓடி போய் அந்த குடுக்கையை எடுத்துட்டு வந்தேன். தென் அதுல இருந்த பைசாவை எடுத்து இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஏன் நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? இது ஒரு நாள் கூத்து, இதுக்காக எவ்வளோ மணி செலவாயிருக்கும். அது மாத்திரம் இல்லாம
நீங்க ஏன் எனக்காக கொடுக்கலாம் வாங்கி பைசா சேர்த்து வச்சிருக்கீங்க? கவி, நீ கேட்கறது ஏதாச்சும் லாஜிக்கா இருக்கா? ஒழுங்கா வாயை மூடிட்டு வா என் கூட. கிறுக்குத்தனமா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. ம், ஷூ, மாமா பயங்கரமான குட் ஃபீல்ல இருக்கேன். கொஷின் மேல கொஷினா கேட்டு மொத்தத்தையும் சொதப்பிடாத, புரியுதா? ம். ஷூ, ஃபர்ஸ்ட் டைம் பௌர்ணமி நிலவை காண போகும்போது உன் கண்ணை பொத்தி கொண்டுட்டு போனேன். ஆனா இந்த வாட்டி உன் வாயை பொத்திட்டு தான் கொண்டு போப் போறேன். ம், வேண்டானா கொஞ்ச நேரம் வாயை மூடு. வாடி ஒழுங்கா. இவ்ளோ மணி போட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு பேசாதீங்க. யார்கிட்ட ஜோதிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சீங்க? கவி, பேசாதீங்க. அங்க பாரேன். ம், நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன். ஏய் பாரு. அச்சோ, எவ்ளோ கியூட்டா இருக்கு. ரொம்பவும் அழகா இருக்குல்ல, ம், என் கவி மாதிரி. கவி, ம். அப்படியே அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல என்ன எழுதியிருக்குன்னு படி. ம். Will you marry? மீ கேட்டுச்சா? எனக்கு எனக்கு எதுவுமே கேட்கலையே. ம், என்ன படிச்சனோ என்னமோ புரியல. சரி, வீட்டுக்கு போமா? என்ன திருச்சி என்ன நோக்கு? ம், என்ன சொல்லுங்க. என்ன பாருடி. ம், என்ன உனக்கு ஒண்ணுமே புரியல? ம். ஆமா. அப்போனா நான் சொன்னதுமே உனக்கு கேட்கல. ம். ஓ அப்படி. சரி சரி, இதெல்லாம் வெறும் ட்ரையல் ஆக்கும். மெயின் பீச்சுக்கு போவோமா? என்ன? வாடி செல்லம். ரொம்ப கியூட்டா இருக்கு. கடல் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இவங்க இவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்க. இவங்க ஒருத்தர் மாத்திரமே இவ்ளோ அழகா டெக்கரேஷன்ஸ்லாம் செய்வாங்களா? சோ கியூட். பௌர்ணமி நிலவு, உன்னை இப்போ காணும்போது கூட ரொம்ப அழகா இருக்கு. எப்போ கண்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் காணுற ஃபீல் தான் வருது. உன்னை மாத்திரம் அந்த கடவுள் ஏன் இவ்ளோ அழகா உருவாக்கியிருக்காங்க? என் செல்லமே, நீயும் தாண்டி அழகு. என்ன சொன்னீங்க? உன்னை மாத்திரம் இந்த கடவுள் ஏன் இவ்ளோ அழகா படிச்சாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல நீ இந்த நிலா கிட்ட. அந்த நிலா எப்படி இருந்தாலும் பதில் சொல்லாது, அதான் நானே சொன்னேன். என்ன? நீயும் அழகா தான் இருக்கடி செல்லமேன்னு. நம்ம மனசுல நினைச்சது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா, உன் மனசுல தான் நான் இருக்கேனே. என்ன? நீ உன் மனசுல நினைச்சது எப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சல்ல, அதான் உன் மனசுல நான் இருக்கேன்ல, அதனால எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் அதெல்லாம் நினைக்கவே இல்ல. ஆ ஆமா ஆமாண்டி செல்லம், நீ எதுவும் நினைக்கல. ம், சரி, வீட்டுக்கு போலாமா? எது? வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன். ஏண்டி, வந்துட்டு உடனே வீட்டுக்கு போறதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணேன்? ஏன், இனி நம்ம இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? ம், கவி, ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்குவோ. ம், நான் வீட்டுக்கு எப்ப போலான்னு சொல்றேனோ அப்போதான் நீயும் போகணும்னு சொல்லணும். அது வரைக்கும் நீ வீட்டுக்கு செல்லணும்னு வாயை திறக்க கூடாது, புரியுதா? ஏன்? என் செல்லமே, மிண்டாத இருக்கணும். ஏன் எதுக்குன்னெல்லாம் சோதிக்க கூடாது, புரியுதா? ம். சந்தோஷம். வா என் கூட. எங்க? வாடி. எங்க? ஷூ, வா. எங்க போறோம்? மிண்டாத வா என் கூட. என்ன இது? வா ஏறு. ம்ஹும். வாடி. ஆ. ஏன் ஏன் நம்ம இங்க வந்திருக்கோம்? ம், இந்த கடல்ல ஒரு திமிங்கலம் எல்லாரையும் ரொம்ப கொடுமை பண்ணுதான். அதான் அதை பிடிச்சிட்டு போக வந்திருக்கோம். ரொம்ப கொழுப்பு. சிரிக்கவா செய்றீங்க? சும்மாடி. நடு ராத்திரி உறக்கத்துல இருந்து எழுச்சி கூட்டிட்டு வந்துட்டு
இப்போ சும்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, கண்ணாட. ம்? கண்ணாடன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம். நிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்ணாட. ஏன்? என் செல்லம்ல, மாமா சொன்னா கேட்கணும். அட, ம்? ஏன்னு சொன்னாதான் நிலாவை பார்த்துட்டு கண்ணடைப்பேன். என் செல்லமே, கண்ணை அடடி. ம்? சரி, அடைக்கிறேன். கண்ணை திறக்கல்லே. என்ன பண்றீங்க? கண்ணை திறக்காத. கொஞ்ச நேரம் கண்ணை அடைச்சி நான் சொல்றத மட்டும் கேளு. ம், இப்போ கண்ணை அடைக்கிறதுக்கு முந்தி அந்த நிலாவையும் என் முகத்தையும் தான் நீ கடைசியா கண்ட. நாங்க 2 பேர் மாத்திரம் இப்போ உன் மனசுல இருக்கணும். ம், நான் இப்போ சொல்ல போறத ஃபீல் பண்ண. ம். வானத்தில் பறக்கும் காதல் பறவைகளாக, காலத்தை வெல்லும் காதல் ஓவியங்களாக, காற்றில் வீசும் காதல் பூக்களாக, காவியங்களில் இயற்றும் காதல் கவிதைகளாக, இந்த அமரக்காவியம் போல் அழகான நம் காதல், உன்னுடன் நான், என்னுடன் நீ இருக்க வேண்டுகிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன் கவி. ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു കവി. मैं आपको प्यार करता हूँ. నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. అండ్ ఐ లవ్ యూ సో మచ్. என் செல்ல முட்டக்கண்ணி கவி. கவி, என் கண்ணை மாத்திரம் பாரு. ம், இது இந்த பேப்பர்ஸ்க்கெல்லாம் இடையில தான் அந்த சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். தேடி எடுத்து பாரு. அது ரொம்ப ஆத்மாவா என் மனசுல நினைச்சது, என் கனவு, என் கற்பனை, என் வாழ்க்கை எல்லாமே எல்லாமே அதுல தொடங்கி வச்சிருக்கேன். என் காதல் அதுல போய் நான் முடியணும்னு நினைக்கல. அதுல இருந்து இன்னும் அதிகமா தொடங்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து எதுவும் பேசாத கவி, அதை எடுத்து பாரு. ம். ஏங்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? எவ்வளோ கியூட்டா இருக்கு. கவி, எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க தோணல. நான் உனக்கு கொடுக்குற பரிசுல என்னுடைய உழைப்பு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் வேற எதுவும் வாங்கிச்சு கொடுக்க எனக்கு தோணல. இதையும் தவிர்த்து உனக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பா நான் வாங்கி கொடுக்க கூட ரெடி. என்னோட மொத்த காதலையும் இதில் வரைஞ்சி வச்சிருக்கேன் கவி. என்னடா இது, நானும் அவரும் இந்த டிராயிங்ல பிரிஞ்சிருக்கோமே அப்படின்ட்டு விஷமிக்காத. நம்ம ஃபேமிலி நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லையா? இங்கன்னு தான் நம்ம கல்யாண ஃபோட்டோ இருக்கணும்னு இன்னைக்கு ஒரு ஆகிரகம். அதனால தான் நம்ம பெத்தவங்கள இடையில வரைஞ்சி வச்சேன். கவி, இனி நீ பேசு. ஓ வார்த்தைக்காக நான் வெயிட் பண்றேன்டி. பிடிச்சிருக்கா? ம், ஆ, என்ன சொன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. கவி? நிஜமா தான் சொல்றியா? ம், அப்போ நான் கல்யாணத்துக்கு சம்மதமா? எது? நீ தானேடி பிடிச்சிருக்குன்னு சொன்ன. அதான் நம்ம 2 பேரு கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேட்டேன். ஹலோ, ஏன்? நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது இதோ வரைஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, இந்த டிராயிங்க சொன்னேன். என்னது? அப்போனா நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லல? ம்ஹும். கவி, ஏன்டி? ஏன்? பொடி, நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் நீ என்னதான் சொல்றேன்னு நினைச்சேன். அப்போனா என்ன பிடிக்கல? நான் பிடிக்கலன்னுலாம் சொல்லலையே. ஐயோ, என்ன தாண்டி சொல்ல வர நீ? ம், நான் என்ன சொல்ல வரேன்? ம், நீ என்ன சொல்ல வரன்னு உனக்கு தான் தெரியும். என்ன கேக்குற? ம், ம், சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்களை இஷ்டம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்ன அதே பார்க்கலாம் தான் இன்னைக்கும் சொல்றேன். படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு கேருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். உன்னை லவ் செய்ததுக்கு வேற எவளையாவது லவ் பண்ணியிருந்தனா இன்னும் இருப்போம். நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்துட்டு இருப்பேன். உன்னை போய் லவ் பண்ண பாத்தியா?
எல்லாம் என் தலை எழுத்து. ம், என்ன எடி എനിക്ക് നിന്നെ ഇഷ്ടപ്പെട്ടിട്ട് എപ്പോ നിനക്ക് മനസ്സിലാകും? ம், അതൊന്നും എനിക്കറിഞ്ഞൂടാ. ഹോസ്പിറ്റലിൽ ഇരുന്നപ്പോൾ ചോദിച്ചാലും ഇവിടെ കടലിൽ ഇരുന്ന് ചോദിച്ചാലും എന്നിടത്ത് ഒരു ബദൽ മാത്രമേ ഉള്ളൂ. നിങ്ങൾ പഠിച്ചു തീർന്നിട്ട് നല്ല ജോലിയിൽ കയറിയിട്ട് നോക്കാം. ഞാൻ പഠിച്ചു முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு வேற ஒரு பொண்ணை நோക്കാം. நீ எனக்கு வேண்டாம். போ. ചോ പാവം. எடி ம், கீழே பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க? ம், மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். துமர பத்தியா அவளுக்கு? குடுடி, நான் வரைஞ்சது என்கிட்டயே இருக்கட்டும். ஆ, அது எந்த? ஆஹா, தரவே முடியாது. ம், எனக்காக ஆத்மாத்மாவா ரொம்ப இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வரைஞ்சிங்கள. இப்போ என்னடானா டிராயிங்க வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பேசாத நீ. எந்த? இந்த டிராயிங்க முதுகுல வச்சு மறைச்சு எடுத்துட்டு வரும்போது எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ம்ஹும். என்ன ஊஹும் மிண்டாத. ஏடோ வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நான் தான் சொன்னேன்ல. நீ சொல்லுவ இன்னைக்கு 60 ஆகும், அப்ப சொல்லுவ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. எது? பொடி, மிண்டாத. ரொம்ப கியூட்டா இருக்கு. கவி, அதுல பாரு, நான் உனக்கு தாலி போட்டிருக்கேன். இஷ்டப்பட்டாடி? ம், ம். அதுக்கப்புறம் எதுவும் கேட்டக்கூடாது. இந்த டிராயிங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நிலாவை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எதனா ஒன்று சொல்லிட்டு வருவா. இதுக்கு மேல ஒன்னும் கேட்டுக்கவே கூடாது. എനിക്ക് നിന്നെയും ഇഷ്ടപ്പെട്ടു നിന്റെ ഡ്രായിങ്ങും ഇഷ്ടപ്പെട്ടുടാ കല്ല. ஆனா பிடிச்சிருக்குன்றத நான் இப்போ சொல்லவே மாட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும்ல, அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். அது வரைக்கும் கீப் சைலண்ட். சாரிடா கல்லா. எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க. நீங்க சின்ன வயசுலயே ரொம்ப அழகா வரைவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்காது. இந்த டிராயிங்கை வரைஞ்சி கொடுத்ததுனால தான் எனக்கு இவ்வளோ ஹாப்பியே. அதுலேயும் நம்ம ஃபேமிலியில் எல்லாரையும் நடுக்க இருக்க வச்சுட்டு நம்ம இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் நம்மளுக்கு அடுத்து உள்ள கொச்ச பிள்ளைரெல்லாம் பின்னாடி. ஸோ கியூட். அச்சோ, விதுனும் நேத்ரனும் ஒரே போல ட்ரெஸ்ஸு. கியூட். அச்சோ, இந்த தருணம் எப்போ வரும்? என் கழுத்தில் தாலி இருக்கு, அதுவும் அதித் எனக்கு கெட்டின தாலி. நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏதோ கள்ள பயலே, என்ன பாக்குறீங்க? என்னடா இவ இன்னும் எனக்கு ஓகே சொல்லாமலே இருக்காளே. நான் இவ்வளோ அழகா வரைஞ்சி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவ எதுக்கும் அசரவே மாட்டிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? நான் அப்படிதான். எனக்கும் ப்ரப்போஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா இப்ப கிடையாது. நான் சொன்னேன்ல, நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்லுவேன். இன்னும் இந்த டிராயிங்கை பார்த்து இவளுக்கு கொதி தீரல போல. ஓய், ஆசையெல்லாம் மனசுலயே பூட்டி பூட்டி வச்சுக்குவா கள்ளி. ஒரு ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்ன இவளுக்கு? ஓய் எடி, டி கவி, என்ன ஒரே அந்த டிராயிங் உள்ளேயே மூழ்கிட்ட போல. ம், என்ன கவி, ஒன்னே ஒன்று கேட்கணும். ம். நிஜமாவே உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 என்ற வார்த்தையை விட ரொம்ப அதிகமாவே பிடிச்சிருக்கு. வேற எந்தெங்களும் வாங்கிச்சு கொடுக்கணும்னாலும் சொல்லு, எனக்கும் சந்தோஷம்தான். ம்ஹும். நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த அளவு சந்தோஷமா இருந்திருக்காது. ஏன்னா இந்த டிராயிங்ல உயிர் இருக்கு. வேற ஏதாவது வாங்கி கொடுத்திருந்தா உயிர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிருக்காது. இந்த டிராயிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கும் பிடிச்ச மாதிரியும் ரொம்ப அழகான ஒரு டிராயிங். என் ஹார்ட்டை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு இந்த டிராயிங். என்ன சொன்ன? இந்த டிராயிங் என்னோட ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ணிடுச்சுன்னு சொன்னேன். அப்பனா ஓகே தான். அதெல்லாம் இல்லை. எடி, எழுச்சு ஒழுங்கா ஓடி போய்க்கோ.
என் கண்ணு முன்னாடி இருக்காத. ஆமா, நானும் அதே தான் சொல்ல வரேன். வீட்ல எல்லாரும் இழிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போகலாம். ம் இதுல மாத்திரம் கரெக்டா இருடி. அம்புலியில் நனைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியது இரவு. ஏழு கடல் தாண்டித்தான் ஏழு மலை தாண்டித்தான் என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிறேன். காட்சியாவும் நெசமா மாறா கூட்டி போகிறேன். ஓ சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதானே நெஞ்சில் இருக்க. சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ, நல்லா சிரிச்சுக்கோ. சரிப்பா, நிஜமாலே வீட்ல யாராவது இழிக்கிறதுக்குள்ள நமக்கு வீட்டுக்கு போகாம். ம் போலாம் போலாம். கிறுக்கா, என் செல்ல கிறுக்க. எவ்வளோ அழகா ப்ரப்போஸ் பண்ணீங்க. எத்தனை மொழி. அவ்வளோ காதல் கூடி இருக்கு என் மேல. அழகண்டா நீ என் செல்லமே. இந்த டிராயிங்ல இருக்கிற மாதிரியே கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த நாள் எப்ப வரும் ரொம்ப ஈகரா இருக்கு.